சென்னையில் கவி பேரரசு வைரமுத்துவின் மகா கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அதான் முதல் அறிமுகம். அவருக்கு என்னை சினிமா மூலம் தெரிந்திருக்கிறார். ஆனால் அவர் வரியை நான் சொன்ன பொழுது அவர் கண்ணில் தெரிந்த ஆச்சரியமும் அன்பும் 40 வருடம் தொடர்கிறது இன்று எங்களுக்குள். அவர் இன்று அமர்ந்திருக்கும் கண்ணியத்துடனே ஆரம்பத்தில் கவிதை சொல்ல வந்தபோது அமர்ந்திருந்தார். ஏற்கனவே வெற்றிகளை எல்லாம் பார்த்துவிட்ட ஒருவர் அமர்ந்திருக்கும் தோரணையில் தான் அமர்ந்திருந்தார். இங்கிருந்து வெகு தொலைவில் இல்லை அந்த இடம். எல்டான்ஸ் ரோடில் இன்று மக்கள் நீதி மையம் காட்சி தலைமையகமாக இருக்கும் அந்த இடத்தில் தான் அவர் உட்கார்ந்து எழுத வந்தார். காலையில் ஐயா கண்ணதாசன் அவர்கள் எழுதினார். மதியம் இவர் வந்து அதே இடத்தில் அமர்ந்து எழுதினார். அன்றே எனக்கு தெரிந்தது அந்த இடம் சரித்திர பெருமை பெற்று விட்டது என்று. அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன்னா சின்ன பசங்க ஒருத்தர் முதுகு தட்டி கொடுக்கறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அது நான் பேசல, அவரும் பேசல, கவிதை பேசியது, பேசிக்கொண்டிருக்கிறது. அதன் நீட்சியாகத்தான் இப்ப சொன்னாங்க 39 படைப்புகள் என்று. பாரதியாருடைய வயது அந்த அளவுக்கு இவர் படைப்புகள் இருக்கின்றன. அதற்காக தமிழ் உலகிற்கும் அவருக்கு தமிழ் உலகத்து அந்த பெருமைக்கும் நன்றி சொல்ல நான் தமிழின் ரசிகனாக கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இப்ப நான் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் அன்பின் காரணமாக சொல்லுகிறேன். அறிவின் காரணமாக அறிவியல் வழியில் ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னது வந்து அடடா இதெல்லாம் அவர்கிட்டையாவது நம்ம கேட்டுக்கிட்டு சொல்லி இருக்கலாமே, பாதி நீங்க பிரிச்சு எடுத்துக்கீங்க. ஏனென்றால் இது இனி வரப்போகும் தலைமுறை எல்லா செய்திகளும் சென்று அடையுமா தெரியாது. ஆனால் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாத்தியா அந்த காலத்து தமிழர்கள் பொதுவா எல்லாருக்குமே எவ்வளவு அறிவியல் தெரிஞ்சிருக்கு, என்ன சயின்டிபிக்கா வாழ்ந்திருக்காங்க தமிழர்கள் என்று வைரமுத்துவின் பெருமை எல்லாம் நம் அனைவருக்கும் கிரீடமாக சூட்டப்படும். இது எல்லா தமிழர்களுக்கும் தெரிந்த விஷயம் அல்ல, தெரிய வேண்டும் என்று அவர் ஆசைப்படும் விஷயம். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். இது சினிமால பாட்டெல்லாம் எழுதுவாரு, நாங்க கேட்கிறபடி எழுதுவாரு. இப்படி கொஞ்சம் எழுதுங்க, அப்படி கொஞ்சம் எழுதுங்கன்னு நாங்க போட்டு தொலைப்போம் அவரை. அதுக்கெல்லாம் வளைந்து கொடுத்து உடையாத நாணலாக எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போவார். ஆனால் இது தனக்காக நமக்காக எழுத வேண்டும் எனும் ஒரு, நான் முதல்ல பார்த்தேனே ஒரு வயோதிகரை சந்திப்பதாக எதிர்பார்த்து கொண்டு இளைஞரை சந்தித்தேனே, இந்த முதிர்வு அவருக்கு அன்றே வந்து விட்டது. இவ்வளவு நாள் பொறுத்திருந்தார். இவ்வளவு நாள் அவரை புகழோடு பொறுத்திருக்க வைத்த உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். ஏன்னா மறந்து போய் கடைசி காலத்தில் எழுதினாருங்கிறது இல்லாம நல்ல முழு வீச்சில் இருக்கும் போதே எழுதியிருக்கிறார். அதில் எனக்கு பெருமை. அதுல சில வரிகள், அதாவது படித்து தெரிந்து கொள்வதை ஒரு வகை, இது பதிந்துவிடும். இவருடைய திருத்தி எழுதிய தீர்ப்புகள்லயும் அப்படித்தான் வரிகள் நம் மனப்பாடம்லாம் பண்ணல, படிச்ச உடனே ஏற்படும் குதூகலத்தில் அப்படியே முத்திரை அடிச்ச மாதிரி பதிஞ்சிரும். இதுலயும் அந்த மாதிரி நிறைய வரிகள் இருக்கு. அத ஐயா அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப அழகா ரசிச்சு சொன்னாரு. நானும் ரசித்தவைதான் அவை. அதுல அவர் ஒன்னு சொல்லியிருக்காரு, கிழிபடு விதையும் உளிபடு சிலையும் உடைபடு அணுவும் பிரிது வைரமுத்துவின் மகா கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்து